Hello children, welcome back to Learn to Sign. இந்த வீடியோவில் நாம் 10 wild animals உடைய நேம் ஹிந்தியில் ப்ளஸ் இங்கிலீஷ் அண்ட் தமிழ்லையும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் Learn to Sign இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். Students, our first animal is lion. Lion is the king of the forest. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் காட்டின் ராஜா, அதாவது காட்டுடைய அரசன் சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது லைன் எப்படி ஹிந்தியில் சொல்லலான்னா ஷேர். ஷேர் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள். சே இயர் ஷேர், தட் மீன்ஸ் லயன், சிங்கம். ஸ்டூடெண்ட்ஸ், அவர் செகண்ட் அனிமல் இஸ் டைகர். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் டைகர் நம்மளுடைய நேஷ்னல் அனிமல். டைகரை ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா பாக். இப்போ பாக் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பா இஹ், பாக், தட் மீன்ஸ் டைகர், புலி. ஸ்டூடெண்ட்ஸ், அவர் தேர்ட் அனிமல் இஸ் எலிஃபண்ட். எலிஃபண்ட் இஸ் த பிக்கஸ்ட் மேமல் இன் தி லேண்ட். அதாவது யானை நிலத்தில் வாழக்கூடிய மிகப்பெரிய பாலூட்டி. எலிஃபண்ட்டை ஹிந்தியில் எப்படி சொல்லலான்னா ஹாத்தி. ஹாத்தி எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹா தி, ஹாத்தி, தட் மீன்ஸ் எலிஃபண்ட், யானை. ஸ்டூடெண்ட்ஸ், அவர் ஃபோர்த் அனிமல் இஸ் சீட்டா. சீட்டா இஸ் த வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் லேண்ட் அனிமல். அதாவது சீட்டா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடும் இல்லையா, அதனால தான் அதை ஃபாஸ்டஸ்ட் அனிமல் அப்படின்னு சொல்கிறோம். சீட்டாவை ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா சீத்தா. சீத்தா எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள். சீத்தா, சீத்தா, தட் மீன்ஸ் சீட்டா, சிறுத்தை. ஸ்டூடெண்ட்ஸ், அவர் ஃபிஃப்த் அனிமல் இஸ் பியர். பியரை ஹிந்தியில் பாலு அப்படின்னு சொல்லுவாங்க. பியர் இஸ் த one of the smartest and intelligent mammals on this earth. அதாவது கரடி நிலத்தில் வாழக்கூடிய பாலூட்டிகளில் மிகவும் புத்திசாலித்தனமானது. பியரை ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா பாலு. பாலு எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது பாருங்கள். பா லு, பாலு, தட் மீன்ஸ் பியர், கரடி. Students, our sixth animal is deer. Deer is a herbivorous animal that eats grass and other plants. மான் தாவர வகைகளை விரும்பி உண்ணக்கூடிய ஒரு விலங்கு. டீரை ஹிந்தியில் எப்படி சொல்லலான்னா ஹிரன். இப்போ ஹிரன் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஹி ர இன், ஹிரன், தட் மீன்ஸ் டீர், மான். Students, our seventh animal is jackal. Jackal are mostly found in Asia and Africa. அதாவது நரி அதிகமாக ஆசியா மற்றும் ஆப்பிரிக்கா கண்டங்களில் காணப்படுகிறது. ஜாக்கலை ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா சியார். இப்போ சியார் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சி யா இயர், சியார், தட் மீன்ஸ் jackal, நரி. ஸ்டூடெண்ட்ஸ், அவர் எய்த் அனிமல் இஸ் மங்கி. மங்கியை ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா பந்தர். ஓகேவா. பந்தர் ஹாவ் யூனிக்யூ ஃபிங்கர் பிரிண்ட் ஆஸ் லைக் அஸ் ஹியூமன். அதாவது குரங்கு மனிதர்களைப் போல தனித்துவமான கைரேகையை கொண்டுள்ளது. இப்போ மங்கியை ஹிந்தியில் பந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. பந்தர் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப இன் த இயர், பந்தர். பக்கு அப்புறம் அந்த டாட்டை நம்ம இன்னுன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஸோ ப இன் த இயர், பந்தர், தட் மீன்ஸ் மங்கி, குரங்கு. ஸ்டூடெண்ட்ஸ், அவர் நைன்த் அனிமல் இஸ் ஹிப்போபோட்டமஸ். ஹிப்போபோட்டமஸ் will spend more than 14 hours in water. அதாவது நீர் யானைகள் தன்னுடைய நாளில் 14 மணி நேரத்தை தண்ணீரிலேயே கழிக்கின்றன. ஹிப்போபோட்டமஸ் ஹிந்தியில் எப்படி சொல்லலான்னா ஜலஹஸ்தி.
ஓகே, ஜலஹஸ்தி எப்படி ரீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜ ல ஹ இஸ் தி, ஜலஹஸ்தி. இதில் இஸ் வந்து ஹாஃப் லெட்டர் இருக்குது. ஸோ அகெயின் ரீட் பண்ணுறேன். ஜ ல ஹ இஸ் தி, ஜலஹஸ்தி. தட் மீன்ஸ் hippopotamus, நீர் யானை. Students, the last one is giraffe. Giraffe is the tallest animal in the world. அதாவது ஒட்டகச்சிவிங்கி உலகில் உள்ள விலங்குகளில் மிகவும் உயரமானது. ஜிராஃபியை ஹிந்தியில் எப்படி சொல்லலான்னா ஜிராஃப். ஜிராஃப் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜி ரா இஃப், ஜிராஃப். தட் மீன்ஸ் ஜிராஃபி, ஒட்டகச்சிவிங்கி.